முருகன் மீது ஆழ்ந்த நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டும்தான் இந்த பதிவை முழுமையாக உணர முடியும். எவ்வளவு காலம்தான் இப்படியே பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் வாழ்வது என்று மனதில் வலி கொண்டு தவிக்கும் உள்ளங்களுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த தீர்வு. நண்பர்களே, முருகப்பெருமானை நினைத்து ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் விரதம் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நடக்க முடியாதது கூட நடக்கும் அளவுக்கு மாற்றம் வரும் என்று நம்பப்படுகிறது. இந்த விரதத்தை எப்படி தொடங்குவது? எந்த வழிமுறைகளைப் பின்பற்ற வேண்டும்? அனைத்தையும் இப்போது தெளிவாகப் பார்க்கலாம். விரதத்தை தொடங்கும் சரியான நாள். இந்த விரதத்தை தொடங்க மிகவும் உகந்த நாட்கள் செவ்வாய், வியாழன், வெள்ளி அல்லது ஞாயிறு. இன்னும் சிறப்பாக தொடங்க நினைப்பவர்கள் சஷ்டி திதியில் தொடங்கலாம். அல்லது கார்த்திகை, விசாகம், பூசம் போன்ற நட்சத்திர நாட்களும் மிகுந்த சக்தி வாய்ந்தவை. உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி வேண்டுமா? அப்படியானால் வளர்பிறை சஷ்டியில் தொடங்குங்கள். கடன், துன்பம், தடைகள் நீங்க வேண்டுமா? அப்படியானால் தேய்பிறை சஷ்டியில் தொடங்குவது சிறந்தது. பெண்களுக்கான முக்கிய வழிமுறை. பெண்கள் இந்த விரதத்தை தொடங்கும்போது மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு தொடங்க வேண்டும். இடையில் அந்த நிலை வந்தால் அந்த நாட்களை தவிர்த்து மீண்டும் தூய்மையான பிறகு தொடங்க கணக்கிட்டு 48 நாட்களை பூர்த்தி செய்யலாம். வழிபாட்டு முறை. விரதத்தை தொடங்கும் நாளில் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று உங்கள் மன வேண்டுதலை சொல்லி ஆரம்பிக்கலாம். அது முடியாதவர்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்தை வைத்து மனமார வழிபடலாம். சிவப்பு அல்லது மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு. நிவேதனம். முருகனுக்கு பிடித்த நிவேதனங்கள்: பால், தேன் அல்லது சர்க்கரை சேர்த்து தேன் கலந்த தினைமாவு அல்லது இனிப்பான சர்க்கரை பொங்கல். இவற்றை பக்தியுடன் சமர்ப்பியுங்கள். பாராயணம் செய்ய வேண்டியவை உங்கள் தேவைக்கு ஏற்ப: கந்த சஷ்டி கவசம், ஷண்முக கவசம், திருப்புகழ், கந்தர் அலங்காரம் அல்லது கந்தர் அனுபூதி. உங்களுக்கு தெரிந்ததை தினமும் ஓதுங்கள். உணவு முறைகள். முடிந்தவரை ஒருவேளை உணவு மட்டும் எடுத்துக்கொண்டு உபவாசம் இருக்கலாம். ஆனால் உடல்நிலை சரியில்லாதவர்கள் 3 வேளையும் உணவு எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனை: இந்த 48 நாட்களும் கண்டிப்பாக சைவ உணவையே பின்பற்ற வேண்டும். முக்கிய ஆன்மீக கட்டுப்பாடுகள். காலை, மாலை 2 வேளைகளிலும் ஷட்கோண தீபம் ஏற்றி வழிபடுங்கள். நாள் முழுவதும் உங்கள் மனதில் ஒலிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரவணபவ. இந்த மந்திரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது. விரதத்தின் உண்மையான சக்தி. இந்த 48 நாட்களில் சோதனைகள் வரும், மனதில் தளர்ச்சி வரும். ஆனால் அந்த நேரங்களில் நீங்கள் தளராமல் முருகனிடம் முழு சரணாகதி அடைந்து இருந்தால் நிச்சயம் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் விரும்புவோருக்கு இந்த விரதத்தை குழந்தை பாக்கியத்திற்காக மேற்கொள்ளும் தம்பதிகள் இந்த 48 நாட்களும் இல்லற வாழ்க்கையை தவிர்ப்பது உடல் மற்றும் மனரீதியான மாற்றத்தை ஏற்படுத்தும். இறுதி செய்தி. நண்பர்களே, நம்பிக்கை இருந்தால் முருகன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை நிகழ்த்துவார். இந்த ஒரு மண்டல விரதத்தை முழு பக்தியுடன் செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை நீங்கள் நினைத்ததை விட அழகாக மாறும். ஓம் சரவண பவ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இன்னும் இப்படி பல ஆன்மீக வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. ஓம் சரவண பவ.